ஏன்பா தம்பி இப்படி திருட மாதிரி வந்துட்டு போற? உன்னை பார்க்க எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் முன்னேறி வந்திருக்கோம். இனிமே பயந்து பயந்து வராத, புரியுதா? நீ இனிமே எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. பாபுவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராமல் விட்டாப்புல. நாங்கள் அவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம். அதாங்க இவ்வளோ கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, வரேங்க. தம்பி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போக முடியுமா? கண்டிப்பாக. கொஞ்சம் கடை வரைக்கும் போய் வெத்தலை வாங்கி தர முடியுமா? அவ்வளோதானுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா, உங்களால் வெத்தலை போடாமல் இருக்க முடியாதா? அந்த பையன் வரலன்னு என்னப்பா? வேற யாரையா சேர்த்துக்கிட்டு நீ இங்கேயே இருக்க வேண்டியது தானே? இல்லைங்க, இன்னொரு பையனை சேர்த்தாலும் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறது கஷ்டங்க. அப்படின்னா 2 பேரை சேர்ந்துட்டு இருங்க. அதுவும் முடியலையா? உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இங்கேயே இருப்பா. ஆண்டவா, நான் எப்படியாவது இந்த ரூமில் நல்லபடியா இந்த கதை எழுதி முடிக்கணும். இந்த ரூம்லேருந்து நான் போகும்போது டைரக்டராக வெளில போகணும். அது நீ தான் பாருள் புரியணும். ஹீரோ படத்தை ஓப்பன் பண்ணா ஹீரோ இங்கிட்டு இருந்து வரான், ஹீரோயின் அங்கிட்டு இருந்து வரா. அதானே? கொஞ்சம் வாயை முட்டு சும்மா இருக்கியா? நீயும் 5 வருஷமா இதை தான் சொல்லிட்டு இருக்க. நானும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். யாரும் வந்து சேர்ந்த பாடகம். நீ கூட இருக்கும்போது இவங்க எப்பறம் அவன் சேருவாங்க? சுபு, என்ன கொஞ்சம் வெத்தலை வாங்கி தர முடியுமாப்பா? என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிருக்கிறா? இல்லப்பா, என்ன போறப்பெல்லாம் கடை போச்சுக்கிட்டு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க போங்க. டேய், என்னடா பிரச்சனை? இனிமே அம்மா கூப்பிட்டா கூட நீங்க நிக்காம போயிட்டே இருங்க. முதல்ல உங்க டேய். அம்மால என்ன கூப்பிடணும்னு சொல்லுங்க. கிளம்பு கிளம்பு. ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணும்டா. சரா போடா. ஏமா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏமா, ஏதாவது வேலை இருந்தால் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்களேன். என்னம்மா வேணும்? வெத்தலை தானே வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கிளம்புங்க. இப்போ நான் வாங்கிட்டு வரேங்க. வேணாம், விடுங்க. சும்மா இருங்க. டேய், வெத்தலை வாங்குவா? டீ வாங்கி தரியா? முடியாதுன்னு சொன்னால் வராமல் போக போறியா? வந்து தொலை. டீ மட்டும் தான் வாங்கி தர ஐடியாவா, இல்லை சிகரெட்டு வாங்கி தர மாதிரி பிளான் இருக்கா? இந்த பொழப்புக்கு நான் ஆண்டுக்கிட்டு சாகலாம். டீ வாங்கி கொடுத்துட்டு சாவு. டேய், தமிழ்நாட்டில் சூடு சொரணன்னு 2 மேட்டர் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? டேய், என்னடா? வினோதினிடா. டேய் டேய், வினோதினி வர்றாடா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். ஏங்க, அன்னைக்கு பொய் சொன்னதுக்கு சாரிங்க. நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். ஊருக்கா? இந்த நிலைமையில ஊருக்குலாம் போக முடியுமா? ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கார்த்திகை பார்க்கவே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேங்க. நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கார்த்திக் உங்களை உறுதியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னாரு. அப்புறம் விதி இருந்தா நடக்கும்னுட்டாரு. அவன் தான் உறுதியாக சொல்லாதப்போ அப்புறம் நீங்கள் இல்லைங்க, அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. அவர் எப்ப பார்த்தாலும் உன்னைய ரொம்ப பிடிக்கும், உன்னைய ரொம்ப பிடிக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்பெல்லாம் நானும் அவருக்கு என்ன நிஜமாவே பிடிக்கணும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஆனா ஏங்க அழாதீங்க. ஏங்க ப்ளீஸுங்க அழாதீங்க. ஏங்க அவனை போலீஸ்ல பிடிச்சி சொன்னா கொடுங்க. கேளுங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி பண்ண மாட்டேன். இவ்வளவு நாளா எதுக்காக வாழ்றேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இனிமே என் குழந்தைக்காக வாழ்வேன். நான் கார்த்தியவோ உங்களையோ இனி எதுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏங்க, நான் பொய் சொன்னதுக்கு சாரிங்க.
அப்புறம் மெட்ராஸில் எனக்கு என் ஃப்ரெண்டை விட்ட வேறு யாரையும் தெரியாது. ஏதாவது ஆத்திர அவசரத்தை கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. நீங்கள் 2 பேரும் உங்களோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. மெட்ராஸில் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். என்னடா சொல்கிற? தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். காஃபி எப்படி இருக்கு? ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க? உங்ககிட்ட ரொம்ப நாளாவே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ம். இந்த வீட்டில் எவ்வளவோ சினிமாக்காரங்க வந்து தங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாரை பார்த்துமே இதை சொல்லணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. உங்களை பார்த்து தான் சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய டைரக்டரா வருவீங்க. நான் சொன்னா பலிக்குங்க, கண்டிப்பா இது நடக்கும். நீங்க பெரிய டைரக்டரா வரதான் போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய் நானும் வரேன்டா. டேய், நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டு இருக்கோம். பை. டேய், கார்த்தியை தானே பார்க்க போறீங்க. காலைல நீ பேசுறப்ப நான் ஒட்டு கேட்டேன். இன்னும் இந்த புத்தியே இல்லையாடா நீ? டேய் டேய், உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாதா? போதுமா? டேய் நீ இருடா. டேய், என்னால் தான்டா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை பார்த்து சாரின்னு ஒரே வார்த்தை கேட்டு நான் போயிடுறேன்டா. ஓசியில் தண்ணி கிடைக்கும் தானே நீ வர்றேங்கிற. பாடுறா, இன்னமும் ரோசப்படுற மாதிரி தெரியுது. டேய் நீ இருடா, போலாம். டேய், நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய், நீ பொம்பளையாடா? நீ பொம்பளையா? பொம்பளைங்கள தான்டா கார்த்தி மன்னிப்பான். டேய் இருடா. டேய், அவன் என்னை அடிக்கணும்னா கூட அடிக்கட்டும்டா. என் மேலே தப்பு இருக்கு, நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்பனாய போட்டு தந்த பொட்டதானடி வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளிய போனீங்களா? ஏய் ஓசி குடினா எங்கோட வந்துடுடா. நான் பண்ண தப்பு தான், சாரி கேட்க வந்தேன். சாரிடா. ஏன்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதடா? கார்த்தி ஓவரா பேசுற கார்த்தி. அப்புறம் நானும் பேசுறேன்டா. உனக்கு தெரியாத அவன? சை அடிச்சு வாய உடைச்சிருவேன் உன்னை. என்ன விட்டா பேசிட்டே இருப்பியா நீ? ஏய் வாடா. உங்க அம்மா சாவ கறக்கும்போது நீ அவங்கள படுக்க வேண்டாம்டா நீ. பொறுக்கி நான் என்ன பத்தி பேசுறேன் நீ? தூ எச்சக்கட்ட நாயே. அரி கார்த்தி, நாய் தானே நீ? கிடைக்கலடா, தான் கிடைச்சது. டேய், எதா இருந்தாலும் சரக்கு அடிச்சுட்டே பேசுவோம். டேய், நீ இல்லாத குறைய நம்ம டெல்லி தான் போய்கிட்டு இருக்காப்புல. என்னது? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா பொண்ணுங்களோட. மச்சி, அவளுக்கெல்லாம் வரல நான். ஆமாம், இவ்வளோ பேசுகிறானே, இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, அவங்களுக்கு காலைல கொசூத்தி வாங்கலேருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குற பால் பாக்கெட்டா? நம்ம தலைவர் தான். ஏய், பொண்ணு அழகா இருப்பாளா? அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா. பேசுவா. தமிழில் ஐ லவ் யூ தவிர எல்லாம் பேசுவேன். சோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ற? ஏய், அந்த பொண்ணை லவ் பண்றியா? இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? நான் தான் கார்த்திக் பேசுறேன் சிஸ்டர். செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான். உங்களை சின்சியரா லவ் பண்றான். அத சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளைக்கு காலையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க. சரியா? பை பை சிஸ்டர். குட் நைட். வெளிச்சம் மழை தூறுதே, மனதிலே பிடித்த இசை கேட்குதே. தலைக்கு என்ன இருக்குடா? குவார்டர் தான் நம்ம லெவல், அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய், ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு.
டேய் என்ன டேய் நான் வீட்டுக்குள்ளே வரலடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய் அவ 4 பசங்கள மெயின்டைன் பண்ணி திருக்கிறாளுங்க, நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியா வைக்க போகிறாங்க, வா. இல்லைடா, ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயோ, மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதானே. குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வரமாட்டான். டேய் செல்லப்பாண்டி ஓடாத. டேய் வாடா. இல்லைன்னா எப்படிடா கொசூத்தி வாங்குவாங்க? டேய் உள்ள போடா. இல்லைங்க, நானே வரேன், இருங்க. டேய் நீ போ போ. ஒரு வேளை அவங்களுக்கு உன்னை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான். நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. படா. டேய் என்னடா நீங்களாம் இல்லாதப்போ எத்தனையோ நாள் இந்த படிக்கட்டில் திருட மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம், நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க. என்னால் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சிவிடும் போல இருக்கு. நாகராஜ் நில்லுப்பா. தெய்வமே பெட்டு. என்னங்கம்மா? செல்லப்பாண்டி எங்க? செல்லப்பாண்டி அவன் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டாங்கம்மா. கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தோங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போப்பா. சரிங்க, தப்பிச்சிட்டா. செல்லப்பாண்டி, ஹலோ செல்லப்பாண்டி, செல்லப்பாண்டி. என்ன பஸ்? ஹலோ சார். என்ன கூப்பிட்டா கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? படம் கமிட் ஆயிடுச்சா? நீங்கள் வேற சார். ஏன் என்னாச்சு? இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு, கார்ல இருங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார் கார்லாம் படம் கமிட் ஆயிடுச்சு சார். படம் வாழ்த்துக்கள். சரி, பசங்க வர வரைக்கும் ஆஃபீஸில் தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இவனை என்னென்ன பண்ணுறது? ஒரே ரோதனையாக இருக்குண்ணே. தினமும் குடிக்கிறான், காலங்கத்தில் குடிக்க போறியான், ஊர் பூரா கடனை வாங்கிட்டு. இவனை எப்படி தொலைச்சி தலை முழுக்குறன்னு தெரியல. இவனை திருத்துறதுக்கு ஒரே வழிதாம்மா, இவனை மெட்ராஸுக்கு அனுப்பிடலாமா. எங்கள் அக்கா மகன் செல்லப்பாண்டின்னு ஒருத்தன் சென்னையில் இருக்கான். ஹலோ மேடம், சின்ன பால்டின் கவர் கிடைக்குமா? கொஞ்சம் பெருசா? இன்னும் கொஞ்சம் பெருசா? இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. செல்லப்பாண்டி தான் உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்ல, அவன் துணியெல்லாம் எடுத்துட்டு போலாம் தான் கவர் கேட்குறேன். செல்லப்பாண்டி மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா. அவனை வீட்டுக்கு வர சொல்லு. என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு சொல்லிடு அவன்கிட்ட. அவன் எதுவும் நினச்சிக்க போகிறான். சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன் வரான். ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் தேடிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? சரி, ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லுங்க. சொல்கிறா. வினோத் இன்னைக்கு பையன் பிறந்திருப்பான் போல இருக்குடா. என்னது பையனா? ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாடா, அதை கார்த்திக் அனுப்பிட்டேன். ஆமாம், நீ சொல்லியிருந்தால உங்கள் ஊருக்கார் சரவணன், அவர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். அண்ணே, குடிக்காமல் ஒழுங்காக இருக்கணும்ண்ணே. சும்மா தேவையில்லாதான் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் சொல்லியிருக்காது. தம்பி, கடைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா? ஏய் கிளவி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் வேலை சொல்லக்கூடாதுன்னு? செத்து சொல்ல வேண்டியதானே? என்ன செல்ல பண்ண நினைச்சிருக்கியா?
வரப்ப போறப்பல வேலை சொல்லிட்டு இருக்கறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்க. சோகுனா கொளுத்து விட்டு போயிடுவேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருக்குமா? ஏன் அந்த ரூம் என்னாச்சு? இல்லை, நாங்கள் ரூம் காலி பண்ண போகிறோம். செந்திலும் ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனையும் ஏன் சேர்த்துக்கூடாது? உங்களுக்காக செந்தில் என்னங்க செந்தில், நான் கவுண்டமணியே கூட சேர்த்துப்பேன். டிலி சோபனாங்கிட்ட சொல்கிறாதீங்க. சோபனா என்ஜாய். ஹலோ. அவனாவது பேசி பேசி அதிக்கிறான்டா. நம்ம இப்படியே இருந்தோம் சாக வேண்டியது தான். கரெக்ட். சரி, உங்கள் டேங்க் ப்ரெஷர் இருக்கு. கரெக்ட். இந்த விஷயத்தில் கார்த்திகை நான் மானசிக குருவை ஏற்றுக்கிட்ட முடிவு பண்ணிட்டேன். கும்பிடுறேன் கார்த்தி. என்னாச்சுண்ணே? பையன் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போய்ட்டு தான் என் மேலே தான் படுத்துங்குவேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. அண்ணே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. நீங்கள் ரூமுக்கு வாடகை தரவேனா அட்வான்ஸ் தரவேனா எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கடன் அடிச்சுட்டு ஊருக்கு போங்க. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இங்க? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதான். ஓகே. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க? கேகே நகரில் இருக்கேங்க. ஓ. கம்மிங் 15th எனக்கு மேரேஜ். கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. சீக்கிரம் படம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக. தேங்க்ஸுங்க. அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஹலோ சோகுனா, நான் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். கேட்டால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு பயமாக இருக்கு. கேட்கலாமா? பரவாயில்ல, கேளுங்க. எப்பவும் போல் என் கூட பேசுவீங்களே. சரி, பேசுகிறேன், கேளுங்க. உங்களே என் பொண்டாட்டி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், நானும் அது சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னால் அப்படி நினைக்காம இருக்க முடியல. டெல்லி இல்லை, நீங்கள் என் ஹஸ்பண்டாக நினைக்க வேணாம், நினைக்கவும் மாட்டீங்க. உங்களை என் பொண்டாட்டியை நினச்சி பேசுகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. சரி, ஓகே. டேய், ஒர்க் அப்புறம் போயிட்டுருக்கு. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கடா, படித்தேன், நல்லா இருந்துச்சு. என்னையும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ண வைக்கிறேன்னு இருக்காரு. பரவாயில்லடா, நல்லது தான். பேமெண்ட் எதுவும் பேசியிருக்கியா? 7000 ரூபான்னாங்க. கிடைச்சா எங்கள் அண்ணன் பண்ணி சைக்கிள் வயகரா இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு கேட்குறான். வயகரா மேட்டர்னா மேட்ரு அது வயகரால 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, பாஸ் பாட்டுங்க, ஆல்ரெடி உனக்கு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, இதில் வேற வயகரா வெரைட்டிஸ். ஒரு நிமிஷம், செந்தில் கூப்பிடுறேன், நான் திருப்பி கூப்பிடுறேன். எத்தனை தடவை கால் பண்ணுறேன், அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்க. என்னை விட அவன் முக்கியமாக போயிட்டான்ல. சச்சா, எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட், மற்றவங்களாம் நெக்ஸ்ட். சரி, அப்படி என்ன தான் பேசுவீங்க ரெண்டு பேரும்? பாவம் செந்தில், அவன் உன்னை பொண்டாட்டியா நினச்சி பேசிக்குவான்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னது பேசிக்கன்னு சொல்லிட்டியா? ஹலோ சார், உங்கள் சேனலில் நடக்கிற பாட்டு போட்டியில் நான் கலந்துக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஒன்று பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடுறேன். சரிங்க. ஆஃப்டர் தட் வில் மீட் இன் சத்யம் தியேட்டர். ஓகே சார்.
யூ கம் தேர், ஐ கம் தேர். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே. சார் உங்க பேர் டெல்லி தானே? யா, டெல்லி டெல்லி. எஸ். ஓகே, பை. ஒரு நிமிஷம், டெல்லி கூப்பிடுறான். ஏய். ஹலோ. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேல, காலை கட் பண்றியே. அவன் அப்புறம் பேச சொல்ல வேண்டியதானே? செந்தில் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கேன்ல. பொண்டாட்டிக்கு கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு, கொடுக்கலாமா? கொடுத்துக்கோ. ஹலோ, கிடைச்சதா? அவன் கிடைக்கிறான். இந்த வாய்க்கிற மேட்டர் நான் அப்புறம் சொல்கிறேன். ஹலோ பாஸ், இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாஸ், உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா? என் ஃபோன் உங்கள் ஃபோன் மாதிரி எவ்வளோ வேணால் பேசிக்கோங்க. இந்தாங்க. ஃபோனில் காசு இல்லைன்றதை அப்படி சொல்கிறீங்களா? ரொம்ப டக்கு பாஸ் நீங்கள். பாஸ், உங்கள் ஃபோனில் காசு இருக்கா? இல்லைங்க, காசு இல்லை, சுத்தம் தீர்ந்து போச்சு. ஹலோ, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், பையனும் நல்லா தான் இருக்கான். ஏதோ செல்ல காசு இல்லை நீங்கள்? இல்லை, 5 ரூபா தான் இருந்துச்சு, வீட்டுக்கிட்ட பேச அப்படியே வச்சுருந்தேன், அதான். நாங்கள் பேசினா காசு போட மாட்டோமா? இல்லை, அது வந்து அவ்வளோ விவரமாக இருக்கீங்க. என்னடாச்சு? சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சிருக்கா? நான் ஒரு மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுத்தேன்ல, அது போட்டியா? வர செந்தில் போடலையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே வாங்க. தெருமுனையில் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது. சரி. இந்த அயன் பாக்ஸ் கொண்டு போய் ரிப்பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 கேட்பான். சரிங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இது என்கிட்ட காசு இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குது, இதுக்கு இல்லையா? பேட்டா காசு தான். ஒரு 3 நாள் பேட்டா சேர்த்தா அவ்வளோதான், எடுத்துகிட்டு போங்க. சொல்டா. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? சரி, அந்த மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுத்தேன்ல, அதை போடுங்க. சரி. அவன் வேற பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான், அது தெரியுமா அவனுக்கு? என்ன சொல்கிற? ரிப்பேர் கொண்டு வந்துட்டேன், அயன் பாக்ஸ் தான். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். அயன் பாக்ஸ் ரிப்பேர் கொண்டு வந்துட்டேன் தான். ஒரு வாரமாக படம் பார்க்கவே முடியல, டிவிடி பிளேயர் ரிப்பேராக இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், அதையும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு சுத்தம் காசு இல்லைங்க. நீங்கள் தான் வாடகையும் தரதில்ல, அட்வான்ஸும் தரதில்ல. அந்த காசில் வாங்கிட்டு வாங்க, வாங்க. வீட்டு முன்னாடி குப்பை போடக்கூடாது, 10 மணிக்கெலாம் கேட்டை அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் அன்டைமில் வரக்கூடாது. உங்கள் 4 பேரை தவிர வேறு யாரும் வந்து தங்கக்கூடாது. அப்படி தங்கினா உடனே காலி பண்ண வச்சுருவோம். ஓகே? ஹீரோ வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறப்ப ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஓப்பனிங் சீன். செல்லப்பாண்டி அண்ணே, ஹலோ. அயன் பாக்ஸ் டிவிடி பிளேயர் ரிப்பேர்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், அவர் அட்வான்ஸ் தரதில்ல, வாடகையும் தரதில்ல. அதனால தான் அவர் ரிப்பேர் பண்ண சொன்னேன். அட்வான்ஸ் தர சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். முடியலையா ரூம் காலி பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அவர் அட்வான்ஸும் தர மாட்டார், வாடகையும் தர மாட்டார். உனக்கு பிடிக்கலையா நீ ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டு. எங்கே போகணும்? நான் அட்வான்ஸ் தந்திருக்கேன். வரவன் போகிறவனுக்கெல்லாம் என்னால் வாடகை தர முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் ஒன்று நீங்களே அவங்களுக்கு வாடகை தாங்க, என்னால் முடியாது. இவரு நாங்கள் 2 பேரும் வாடகையும் தர மாட்டோம், அட்வான்ஸும் தர மாட்டோம். உனக்கு பிடிக்கலையா நீ ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. தேவையில்லாம உங்க 2 பேர்த்த ரூம்குள்ள விட்டு நான் செஞ்ச பெரிய தப்பு. செல்லப்பாண்டி, ஏண்டா நைட் 12 மணி ஆனா போதுமே பொம்பளை பிள்ளையோட ஃபோன் செக்ஸ். தேவையில்லாம பர்சனல் விஷயம் பேசாதீங்க. ஏய், அப்படிதான் பேசுவேன். என்ன போ? இதை பாருங்க செல்லப்பாண்டி, பாவம்னு சொல்லிட்டு தான், அவர் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் அட்வான்ஸ் வேணான்னு சொன்னேன். அவர் என்கிட்டே போய் சொல்றார், ஃபோனில் காசு இல்லைன்னு சொல்லி போய் சொல்றார். எனக்கு எப்படி இருக்கும்?
செல்லப்பாண்டி என்ன ஊருக்கு கிளம்புறேன் அப்படியே. என்ன திடீர்னு? பையன் ஞாபகமாகவே இருக்குது. சரி போய் பாட்டு வந்தாலும் பார்த்தேன், அதான். சரிண்ணே வரேன் செல்லப்பாண்டி. அண்ணே வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கண்ணே. சரிப்பா. சரிண்ணே. நான் வரேன்னு சொல்றேனா? சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். என்னை கேட்காம எதுவும் ஏற்பாடு பண்ணாதீங்க, புரியுதா? டேய் என்னடா பிரச்சனை? சும்மா வீட்டில் பொண்ணு பார்க்க வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கடா. கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? என்னன்னு தெரியலடா, மனசு வரமாட்டேங்குதுடா. ஹலோ செல்லப்பாண்டி, சொல்லுங்கண்ணே. அவர் கிளம்பிட்டாராப்பா? அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? நான் ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ பயமாக இருக்கே. ஓ நான் ஒன்று செய்வா, நான் அவர் கால் பண்ணி திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா. ஊரை போகணும் போச்சா? பிள்ளைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன். எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியல. போட்டு விடுங்க. அண்ணா அண்ணிட்ட ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ப மாட்டேன். இது மாதிரி போய் சொல்லி இந்த டைம் குடிச்சிருக்கேன். நம்ப மாட்டேன். ஹலோ, நான் செல்லப்பாண்டி பேசுகிறேங்க. அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாரு. வழியில் பிக் பாக்கெட் எவனோ அடிச்சிட்டான். அப்படி சொல்ல சொன்னானா? குடிகாரப்பே. ஏங்க குடிக்கலாம் இல்லைங்க. இதுக்கு மேலே இவனை நான் என்னதான் பண்ணுறது? ஏங்க நான் அவர் ஏதாவது சொல்லி பஸ் ஏற்றி விட்றேன். அங்கே வந்தால் எதுவும் திட்டிடாதீங்க. சரி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கான். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான். நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், போதுமா? இப்போ அவன் எப்படி அலர் அடிச்சுட்டு ஓடி வரான்னு மட்டும் பாருங்க. உங்க அப்பா அவனை பார்க்க ஓடி வருவான்டா. வந்த உடனே நீ தான் அவனை வதைக்கிற, சரியா? அப்பாடா செல்லம். வா 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 வா, மாமா உனக்கு ட்ரெயின் காமிக்கிறேன், வா. Vino. Sorry, Vino.
தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும். ப்ளீஸ் வேணும். எல்லாமே என் தப்பு தான் வேணும். தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும். ப்ளீஸ் வேணும். என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. உண்மையிலே நீ இல்லாமல் என்னால் இனிமேல் இருக்க முடியாது வேணும். உண்மையிலேயே வீட்டுக்குள்ள கால் எடுத்துச்ச மரியாதை கெட்டு போயிடும். உண்மையிலே சொல்கிறேன். வேணாம் ஜாமி, நீ எதுவும் சொல்ல வேணாம். நானும் உன்னை எதுவும் கேட்கல. எங்கேயாவது போய் செத்து தோலை. எனக்கு கவலை இல்லை. வீட்டு பக்கம் வராத. பிள்ளைகள் எப்படி வளர்த்தாளாக்குன்னு எனக்கு தெரியும்யா. ஊருக்கு கிளம்புறப்போ பணத்தோட தான் கிளம்புனேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து டிக்கெட் பார்க்கேன். பார்த்தா என்ன போய் பாக்கெட் எடுத்து போயிட்டான். இங்கே பார், இங்கே பேக்க பார். யோ, உன்னை கட்டின நாள்லேருந்து ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க விட்டுருக்கியாயா? நான் ஒரு ஆளாக சம்பாரிச்சு இந்த பிள்ளைங்களை வளர்ப்பேனா இல்லை நீ ஊர் புறாங்க வச்சு கடன் நடப்பேனாயா? போதும் ஜாமி, உன் கூட நான் வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் குடிக்கூடாது தான் நான் மட்டும் இருக்கலாம்னு. சத்தியமா உனக்குலாம் வாயில சொன்ன புரியாதுடா. உன்னைய இந்த என் உயிரை ஏன்டா அப்படி எடுக்கிற? நீ நாசமா போக வேண்டியதானே? என் மூஞ்சியில முழிக்க எங்க போய் செத்து தொலை. நிச்ச நீ எல்லாம் இல்ல. நீ யார் அழுதா? இப்ப போயா, இங்க இருந்து வெளியில போயா. யோ, உன் சத்தியத்தை நம்பி தாயா நான் இப்படி நாசமா போனேன். இனிமே மூஞ்சில முழிக்காத நீ. சை, என்ன யார் உன் கூட அதிக வருஷமாக பழகிறான்னு சொல்லு. சோபனா, யாரும் கூட அதிக பாசமாக பழகியிருக்கேன்னு சொல்லு. ம், அப்படி என்னத்தடா பாசமாக பழகிட்ட? அப்படி என்ன பாசமாக பழகிட்ட? அவளுக்காக நான் மீசெல்லாம் எடுத்துருக்கேன். மீசை எடுத்தியா? ம், மீசை எதுக்கிட்ட எடுத்த? மீசை எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீசை எதுக்கிட்ட எடுத்த? ம், மீசை எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீசை எதுக்கிட்ட எடுத்த? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், டேய், விடுடா. சும்மா விட மாட்டேன். டேய், நானே அவளுக்கு தாடி எடுத்துட்டு இருக்கேன். நீ மீசை எடுக்கற. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க தேவையில்லாம? சொல்லல. உனக்கு வேற மீசையா பிரச்சனை? அவக்கா மீச இல்லடா, என்ன வேணா எடுப்படா. பசங்க பொண்ணு அழைச்சிட்டு ரூம்ல வந்து கூட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மீச வேணா வளர்த்துக்கிறேன். இப்ப ரூமை காலி பண்றீங்க. இனிமேல் இந்த ஏரியாவில் உங்களை பார்த்தேன் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு
டேய் ஏன்டா இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? சொல்லுங்கண்ணே. எவ்வளோட்டி எவ்வளோட்டி நீ சரி ரூமுக்கு வாங்க. ஓகே. யாரா? சரவணண்ணா. ஏன்டா அறிவிலையாடா உனக்கு? நம்மளுக்கே இடம் இல்லாமல் இருக்கும், இதில் அந்தாள் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ப்ரா எவ்வளோ சமாளிச்சிட்டோம், சமாளிக்க முடியுமா? பாவண்டா. அதெல்லாம் திருத்த முடியாது. ஹலோ, திடீர்னு ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ரூம் பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு மச்சான், தப்பாக எடுத்துக்காதடா. சரிடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு செல்லப்பாண்டி. சுப்பு ஒன்றும் இல்லை, ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. ஏய் எனக்கே ரூமில் 1008 பிரச்சனை, நானே வேற ரூம் பார்க்கலாம் நினைக்கிறேன், அதில் நீ வேறையா? தப்பா எடுத்துக்காதடா. எப்படியோ ஒரு வழியா செல்லப்பாண்டி அந்த கதையை எழுதி முடிச்சு படமாகவும் எடுத்துட்டான். அதான் இந்த கனவு படம்.